நண்பர்களே, வீட்ட விட்டு வெளிய வந்து பார்த்தா, வீடுக்கு வெளிய ஃபுல்லா இன்னைக்கு நல்லா தக தக தகன்னு இருந்துச்சு. சரி ரைட்டு இன்னைக்கு காலை கடன் எல்லாத்தையும் முடித்துவிட்டு, இன்னைக்கு பட்டர் தூக்கலா ஒரு 2 முட்டைய பொரிச்சு, இன்னைக்கு ஹாஃப் ஆயில் போடலாம் தான் நம்ம பிளானு. சரி ஹாஃப் ஆயில் ஊத்திக்கிச்சு, சரி அத ஒரு புரத நிறைந்த உணவா போட்டு நல்லா பெனஞ்சு அடிச்சுட்டு, நம்ம இன்னைக்கு ஸ்கூலுக்கு பெரட்டாச்சு. சரி நம்ம எப்பவும் போல ஒரு இன்ட்ரோவ போட்டுறலாம். முன்னேற்றிக் கொண்டு வர பயணத்துக்கு டே 10 ஆஃப் த பிளாக். ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குற நண்பர்கள் ஃபாலோ சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த கையோட இன்னைக்கு தரமா ஒரு மஜ்ஜாவா இன்னைக்கு ஒரு கட்டிங்கை போடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். கட்டிங்னா நீங்க நினைக்கிற கட்டிங்லாம் கிடையாது, ஹேர் கட்டிங் தான். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. நான் ஆல்ரெடி கொஞ்ச நாளாக முடி வேற வளர்த்து வச்சிருந்தேன். ஸ்கூலில் வேற சொல்லிட்டாங்க, இவ்வளோ முடியெல்லாம் வளர்க்கக்கூடாது தம்பி, முடியை வெட்டிட்டு வந்துரு, இல்லை மொட்டை அடிச்சு விட்டுருன்னு சொல்லிட்டாங்க. சரி ரைட்ரா, நீ எனக்கு மொட்டை அடிக்கிறது என்னடா, நானே என் மண்டைக்கு சுண்டி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டிங் இன்னைக்கு போட்டேன். இந்த கட்டிங் ஓ ஓ ஓ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப பெட்டராலாம் ஒன்றும் இல்லை. சரி ரைட்டு, இன்னைக்கு இரவு புறத்து நனைஞ்ச உணவையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் டிப்ரெஷன் வேறு ஆகிப்போச்சு. ஏன்னா கேப் கட்டு வேறு இன்னைக்கு கொஞ்சம் சிக்கல் கொடுத்தனால எடிட்டிங்கும் பண்ண முடியல, வீடியோஸ் எதுவுமே பண்ண முடியாது, பைத்தியம் முடிச்சு வேறு சுற்றிட்டு இருந்தேன். சரி ரைட்டு, இன்றைக்கி ஒரு சீத்தா பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி படுத்து தூங்கிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அப்போ நாளைக்கான பிளாக்லாம் பார்க்கலாம். பாய்.